வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 3 மாதம் இருக்குது. இதுக்கான எக்ஸாம் வர்றதுக்கு இன்னொரு 3 மாதத்துக்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 90 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 வேகன்சிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி RTI ரிப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அதிலிருந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் 15,000 வேகன்சிஸ் வந்து இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்த மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெறுமனே ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் பற்றின A to Z எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். பட் இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எஸ்எஸ்சியோட கேலண்டர் ரீசெண்டாக தான் ரிவைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கேலண்டரில் எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாம் எப்போ இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபஸ்ட்டு வரப்போகிறது வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அதுக்கான 70 டே ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். இந்த வீடியோஸ் அதுக்கப்புறம் இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸோட எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் 2025 அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ சிஜிஎல் அப்படின்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குரூப் பி லெவலில் இருக்கக்கூடிய ரேங்க்குக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இது. இப்போ இதில் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அதே மாதிரி எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர். இது வந்து நிறையா, அதாவது இது வந்து ஒரே ஒரு இதுதான். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நிறையா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரேங்க்கு. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதே மாதிரி CBA சப் இன்ஸ்பெக்டர், இதே மாதிரி NIA, அந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஆஃபீஸர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ரேங்க் அப்படின்னா அது வந்து IAS IPS தான். அதுக்கடுத்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது CGL எக்ஸாம் தான். ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இதுக்குன்னு சொல்லி டெடிக்கேட்டடாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா விதமான போஸ்ட் இருக்குது. அதனால சேலரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகும். மினிமம் 45,000 மேக்ஸிமம் 75,000 வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே மாத சம்பளமே வந்து இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து இதை விடையும் அதிகமாக இருக்கும். பட் அது எக்ஸம்ஷனல். ஓகே, அது வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் இல்லை அப்படின்னால நான் வந்து காமனாக கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரி மாதம் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா 45,000 75,000 வரைக்கும் இருக்கும். சிஜிஎல்ல வரக்கூடிய ஒரு சில போஸ்ட்டோட ஜாப் ப்ரொஃபைல் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 15 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். 15 விதமான போஸ்ட்டை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிஜிஎல் போஸ்ட் ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். அதாவது நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு வேலைக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பிளேலிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கோர்ஸில் படித்தவங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இன்ஸ்பெக்டர் ரேங்க்லேயே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆடிட்டர் போஸ்ட் இருக்குது, போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இருக்குது. இது வந்து ரீசெண்டாக வந்த ரிசல்ட்டில் உள்ளவங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இதில் ஆன்லைனில் படித்தவங்க இதில் மேக்ஸிமம் பேர். ஓகே, ஒரு சிலர் வந்து ஆன்லைன்லேயும் படிச்சிருப்பாங்க, வேறு ஒரு சில இன்ஸ்டியூட்லேயும் வந்து படிச்சிருப்பாங்க. பட் நம்மளோட கோர்ஸை வந்து மெயின் சோர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. சிஜிஎல்ல மட்டும் இவ்வளோ பேர், மற்ற எக்ஸாமில் செலெக்ஷன் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த வருஷம் நான் போடுற வீடியோவில் உங்களோட ஃபோட்டோ வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னா ஜூன் 9 வரப்போகுது. ஜூலை 4 வரைக்கும் இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 4 தான். எக்ஸாம் டேட்டுமே சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 13 ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 30 வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் கேலண்டர். இப்போ இதை நான் ஏன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இப்போ சிஜிஎல் எக்ஸாமுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும், கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், சிலபஸ் அதிகமாக இருக்கும், டைம் வந்து உங்களுக்கு 3 மாதம் தான் டைம் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த கம்மியான நாளில் வந்து ஷுவராக வந்து சொல்ல முடியாது.
அதுக்காக நீங்கள் படித்தது வேஸ்டாக போகிறது கிடையாது. ஓகே, இந்த மாதிரி அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸ்டெனோகிராஃபர் வரும், அடுத்த சிஜிஎல் வரும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், அடுத்ததாக வந்து டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள், டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள், அடுத்ததாக வந்து டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கு மேலே இருந்தது வந்து டிரைவர், இது வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி, இந்த மாதிரி அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இது எல்லாத்துக்குமே வந்து சிஜிஎலுக்கு என்ன சிலபஸோ அதுதான், அதை விட ஈஸியான சிலபஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் இப்போ சொன்ன எல்லா எக்ஸாமும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் படித்தது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி இப்போ நான் செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட்டு காட்டினேன்ல, அதில் நிறைய பேர் வந்து சக்ஸஸ் இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூமே வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, எஸ்எஸ்சி சக்ஸஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி. அந்த பிளேலிஸ்ட்டையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா பாஸ் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, அவங்க ஃபாலோ பண்ண வேறு என்னென்ன சோர்ஸஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து அதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதையுமே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்துருங்க. ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஏஜ் லிமிட் இருக்கும். பட் இதில் வந்து காமனாக மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 18லேருந்து 33க்குள்ளே இருக்கணும். எஸ்சினா 18லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். இதிலே நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஏஜை விட 10 வயசு உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து 30ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் 20லேருந்து 30. ஒரு சில போஸ்ட்டுக்கு 18லேருந்து 30 கொடுத்துருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து 20 வயசுக்கு மேலே ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 32ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாருமே எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க, மற்ற போஸ்ட்டுக்குலாம் எலிஜிபிளாக இருப்பாங்க. இப்போ குரூப் சியில் வரக்கூடிய போஸ்ட்டுக்குலாம் 27 கொடுத்துருக்காங்க. 27னா ஓபிசிக்கு 30, எஸ்சி எஸ்டிக்கு 32 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு ட்ரை பண்ணலாம், அவங்க ட்ரை பண்ணால் செலெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள். இப்போ தான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வருது, இவங்க க்ரூஷியல் டேட் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சா நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அப்படினால இப்போதைக்கு கிளியராக சொல்ல முடியாது. பட் நீங்களும் எலிஜிபிளாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா 90% சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஃபைனல் இயர் முடிச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அரியர் வச்சிருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. இதுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வித்தியாசமாக இருக்கும். டயர் 2ல் இதுக்குன்னு தனியாக ஒரு பேப்பரும் இருக்கும். அப்படினால நீங்கள் வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 போஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, நீங்கள் மற்ற போஸ்ட்டை வந்து டார்கெட் பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா பே பண்ணணும். அதுவுமே நீங்கள் வந்து உமன் கேண்டிடேட்டாவோ இல்லைனா எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே, எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ அப்போ யார் இந்த 100 ரூபா பே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் ஓபிசி, இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அந்த 100 ரூபா பே பண்ண போகிறீங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய போஸ்ட்டில் வந்து பெர்மனண்ட்டாக தமிழ்நாட்டிலே வந்து போஸ்டிங் போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கடைசியில் டயர் 2 அப்பியர் ஆனதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களுக்கு நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பெர்மனண்டாக போஸ்டிங் கிடச்சிடும். ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 2 தான். ஒன்று வந்து டயர் 1 எக்ஸாம், அடுத்து டயர் 2 எக்ஸாம். அடுத்ததாக டயர் 2ல் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, அதையும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஓகே, டயர் 1 அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் தான். பட் அதுதான் முக்கியமானது. ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் டயர் 2க்கே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் டயர் 1ல் என்ன சிலபஸ் இருக்குதோ அதே சேம் சிலபஸ் தான் டயர் 2லையுமே இருக்கும். ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரு சில டாபிக் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். மற்றபடி டயர் 1 டயர் 2 சேம் சிலபஸ் தான். நீங்கள் டயர் 1க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களால் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். அந்த ப்ரிப்பரேஷனை வச்சு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா டயர் 2ல் நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, இப்போ டயர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 2 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அந்த 100 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. தெரியாத கொஷினை நீங்கள் சும்மானாலும் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ இதில் இங்கிலீஷில் 25 கொஷின் கேட்பாங்க, ரீசனிங்கில் 25 கொஷின் கேட்பாங்க, மேத்ஸில் 25 கொஷின் கேட்பாங்க, ஜிகேல 25 கொஷின் கேட்பாங்க. டோட்டலாக 100 கொஷின். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன சிலபஸ் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே,
ஸோ எல்லா கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதாவது மல்டிபிள் சாய்ஸ். ஒரு கொஷின் கேட்டுட்டு அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2ல் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இதில் 2ல் எதை வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தமிழில் இந்த எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் இருக்காது. ஓகே. அடுத்ததாக வந்து நெகட்டிவ் மார்க் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நீங்கள் தெரியாத கொஷினை சும்மானாலும் தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஆகும். ஓகே. இதுக்கான சிலபஸ் பார்க்கலாம். டாபிக் வைஸ் எவ்வளோ இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதான் மேத்ஸ். ஓகே. இப்போ மேத்ஸில் வந்து அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுமே உண்டு. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸு, ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கில் வரும். மென்சுரேஷன், ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் மேத்ஸில் வரும். ஓகே. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் ஒவ்வொரு இயர்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். பட் இந்த எல்லா டாப்பிக்கில் இருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இந்த எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து படிச்சிடணும். எல்லா டாப்பிக்கும் நம்ம கோர்ஸில் வந்து டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே. அடுத்ததாக ரீசனிங்கில் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் நிறையா இருக்கும். பட் அதில் நீங்கள் வந்து சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல் மார்க்கும் எடுக்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஓகே. இப்போ பேரை சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த டாபிக் என்ன அப்படிங்கிறது புரியாமல் கூட இருக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம தெளிவாக டீச் பண்ணிக்கணும் நம்ம கோர்ஸில். ஓகே. அனலாகி, கிளாசிஃபிகேஷன், ஃபிகர் கம்ப்ளீஷன், கோடிங், டீகோடிங், எம்பர்டட் ஃபிகர், வென் டயக்ராம், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், கவுண்டிங் ஃபிகர், அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ். இதுலேயே வந்து அரித்மெட்டிக்கும் 1-2 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. இதுக்கு முன்னால் பார்த்தோம்ல இந்த டாப்பிக்கில் இருந்து கூட 1-2 கொஸ்டின் இங்கேயும் கேட்பாங்க. ஓகே. பிளட் ரிலேஷன், கேலண்டர், லெட்டர் சீரிஸ், சிலாகிசம், மிரர் இமேஜ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், டைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் பேர் இப்போதைக்கு புரியலன்னா பிரச்சனை இல்லை. எல்லாமே சிம்பிளான டாபிக் தான். நம்ம கோர்ஸில் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே. அடுத்ததாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் உண்டு, ரீடிங் போர்ஷன் உண்டு, அடுத்ததாக வொக்காபுலரியும் உண்டு. இப்போ கிராமர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க், எரர் ஸ்பாட்டிங், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இதில் இருந்துலாம் இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரீடிங் போர்ஷன் அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட்டு, பேரா ஜம்பிள்ஸ், இதில் இருந்தெல்லாம் வந்து இதில் 5 இதில் 2 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே. பேரா ஜம்பிள்னா 4 சென்டென்ஸ் வந்து வேறு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டான ஆர்டரில் வந்து நம்ம செட் பண்ணணும். க்ளோஸ் டெஸ்ட்னா ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும். அதில் நடுவில் வந்து ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி 5 கொஸ்டின் இருக்கும் ஒரே பேராகிராஃபில். அதுதான். ஓகே. ஃபில் இன் த பிளாங்க்னு தனியாகவும் கேட்பாங்க. அதுலேருந்து வொக்காபுலரி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் வரும், கிராமர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் வரும். அடுத்ததா வொக்காபுலரி அப்படின்னா சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், இந்த டாப்பிக்கில் எல்லாத்துலேயும் இருந்து 2 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ வொக்காபுலரி நீங்கள் வந்து நல்லா படிக்கணும். பர்டிகுலராக ப்ரிலிம்ஸுக்கு. மெயின்ஸில் கூட வொக்காபுலரி கம்மியாக தான் இருக்கும். பட் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வொக்காபுலரி ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து நல்ல மார்க் எடுத்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். ஓகே. அடுத்தது ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த 90 டேயில் நீங்கள் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த 3க்கும் தான் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் நிறையா மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஜிகேக்கு வந்து நீங்கள் கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஏன்னா இதில் நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் கிடையாது. 50 மார்க்குக்கு 25 எடுக்கிறதே நல்ல மார்க். ஓகே. அப்படிங்கிறப்போ இதில் முடிஞ்ச அளவு உங்களோட பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே. இதில் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்துலாம் கொஷின்ஸ் வரும். ஓகே. கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து டயர் 2ல் அதிகமாக கொஷின் கேட்பாங்க. டயர் 1லேயுமே இப்போலாம் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதை மொத்தத்தை நான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 90 நாள் ஃபுல்லாக படித்தாலும் இது பத்தாது. ஓகே. இதை மொத்தத்தையும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனால் இதில் வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுத்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்போ இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் கடந்த 3 வருஷமாக. இப்போ வேக்கன்சி வந்து இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ வேக்கன்சி அதிகமாக இருக்கிறப்போ கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா 36,000 வேக்கன்சி. பட் இதை பாருங்கள். ஓகே. 7,800 வேக்கன்சி. இங்கே வந்து கட் ஆஃப் இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வேக்கன்சி. இதை விட 10,000 வேக்கன்சிக்கு மேலே அதிகம். ஆனாலும் கட் ஆஃப் இதை விட அதிகமாக தான் ஆயிருக்கு. ஏன்னா கொஷினோட லெவல் வந்து ஈஸியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதில் கோட்டை விட்டவங்க நிறைய பேர் வந்து மறுபடியும் அட்டன் பண்ணுறப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நிறையா இருக்கிறனால கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு வருஷமும் வேகன்சி அதிகமானாலும் கட் ஆஃப்மே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இந்த வருஷம் வந்து கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த லெவலில் வந்து டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. நீங்கள் டயர் 1 கிளியர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ டயர் 2ல் வந்து என்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக்ஷன் 1, செக்ஷன் 2 அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 செக்ஷனும் வந்து கண்டினியூஸாக நடக்கும். ஓகே. ஒரே செட்டிங்கில் நடக்கும். அடுத்து கொஞ்சம் பிரேக் விடுவாங்க. அடுத்து செஷன் 2 வந்து நடக்கும். ஓகே. இது வந்து செஷன் 1. செஷன் 1ல் 3 செக்ஷன். செஷன் 2ல் வந்து டைப்பிங் டெஸ்ட் மட்டும் இருக்கும்.
அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ செஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்து ரீசனிங் மேத்ஸ், அதில் 30 கொஷின் கேட்பாங்க. அதுக்கு 1 hour டைம் கொடுப்பாங்க. அதில் ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு மைனஸ் ஆகும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 60 கொஷின், 60 × 3 180 மார்க்குக்கு வந்து இருக்கும். இப்போ டயர் 1க்கு நீங்கள் என்ன சிலபஸ் படிச்சிங்களோ அதே சிலபஸ் தான் இதில் இருக்கும். ஓகே, டிஃபிகல்ட்டி லெவலுமே ரொம்ப அதிகமாகலாம் கஷ்டமாக இருக்காது. ஒரு சில கொஷின் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, மேத்ஸில் ஒரு டாபிக் 2 டாபிக் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் கிடையாது. டயர் 1ல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் டயர் 1க்கும் டயர் 2க்கும் டிஃபரெண்ட்டே கிடையாது. ஓகே, டிஃபரன்ஸே கிடையாது. இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு டாபிக் கேட்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் டயர் 1க்கு என்ன படிச்சிங்களோ அதே தான். ஸோ இங்கிலீஷ்லேருந்து 45 கொஷின், ஜென்ரல் நாலேஜிலேருந்து 25 கொஷின், இது வந்து செக்ஷன் 2. ஸோ இதுக்கு டோட்டலாக வந்து 210 மார்க்கு. ஸோ இந்த 180 + 210 390 மார்க்கு. இந்த 390க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். டயர் 1 மார்க்கை வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுக்கும் 1 hour கொடுப்பாங்க, இதுக்கும் 1 hour கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக இதிலே செக்ஷன் 3 இருக்குது. அதில் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஷின்ஸ் கேட்பாங்க, 20 கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் 60 மார்க்கு, இதில் மினிமம் கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. ஓகே, இதில் இந்த 60க்கு வந்து ஒரு 20-25 எடுத்தாலே போதுமானது, அதுவே அதிகம். ஓகே, இதுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. பட் இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதுமானது. இந்த 60 மார்க்கை வந்து ஃபைனல் செலெக்ஷனில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். அது ஈஸியாக தான் இருக்கும், கம்மியான கட் ஆஃப் தான் இருக்கும். அடுத்ததாக வந்து டைப்பிங் டெஸ்ட்டு. டைப்பிங் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து டைப்பிங் கிளாஸ் போகணுமா, என்கிட்ட டைப்பிங் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். சிம்பிள் தான். நீங்கள் வந்து டயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே பண்ணாலே போதுமானது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிங்கன்னா 1 மந்த்லேயே வந்து இவங்க கேட்குற லெவலுக்கு உங்களால் டைப்பிங் பண்ண முடியும். அதனால் இதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம். 15 நிமிஷத்தில் வந்து டைப்பிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில், அதாவது டயர் 1 ரிசல்ட் வர்ற டைமில் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ டயர் 2மே சேம் தான், அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். இங்கிலீஷில் தான் கொஷின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இதில் 1. ஓகே, பாசிட்டிவ் மார்க் 3, நெகட்டிவ் மார்க் 1. ஸோ இதில் பேப்பர் 2 அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ஒரு 2 போஸ்ட்டுக்கு மட்டும் வித்தியாசமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பேப்பர் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு பேப்பர் இருக்கும். ஸோ இதை பற்றி இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா இது எல்லாருமே அட்டன் பண்ண போகிறதில்ல. அப்படின்னால எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நான் இன்னொரு தெளிவான வீடியோ கொடுக்குறேன். அப்போ வந்து நான் எல்லா பாயிண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ டைப்பிங் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கவலையே பட வேண்டாம். இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை மட்டும் பாருங்கள். வீட்டில் இருந்தே உங்ககிட்ட மொபைல் மட்டும் இருந்தால் கூட போதும். நீங்கள் எதெல்லாம் வாங்கிக்கிட்டு எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த பிளேலிஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதுவும் இப்போ பண்ண வேண்டாம், டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ டயர் 2க்கான கட் ஆஃப் அவுட் ஆஃப் 390 வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்த 2024 கட் ஆஃப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. வேக்கன்சி அதிகம் தான், பட் இவ்வளோ அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நிறையா ராங் கொஷின்ஸ் இருந்துச்சு. ஒரு ஷிஃப்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் 9 கொஷின் அப்படிங்கிற மாதிரி ராங் கொஷின் இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய பேருக்கு 20 மார்க்கு 30 மார்க் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இவ்வளோ கட் ஆஃப் போனச்சே தவிர மற்றபடி இந்த ரேஞ்சில் தான் வந்து மெயின்டைன் ஆகிருக்க வேண்டியது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், இந்த அளவுக்கு இவ்வளோ அதிகமாக மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஐடியாக்காக நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சேஃப் ஸ்கோர் இந்த வருஷம் நீங்கள் செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா டயர் 1 டயர் 2ல நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்குக்கு மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக செலெக்ஷன் ஆக முடியும். டயர் 1 குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கு மேலே எடுங்க. இப்போ நீங்கள் யூஆர்னா 155க்கு மேலே, ஓபிசினா 150க்கு மேலே, இடபிள்யூஸ்னா 145க்கு மேலே, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கானது. ஓகே, அவங்களுக்கான கட் ஆஃப். அவங்க வந்து இவ்வளோ மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் டயர் 1 குவாலிஃபை ஆக முடியும். அதே மாதிரி டயர் 2ல அவுட் ஆஃப் 390 வந்து இவ்வளோ மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் வேணும், இல்லைனா கஸ்டம்ஸில் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை விட நல்ல மார்க் எடுக்கணும். நான் கொடுத்துருக்கிறது ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட்
போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்டாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் எக்ஸாம் எங்கே எழுதணும், எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே போடுவாங்க. பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஓகே, டயர் 2 வந்து மேக்ஸிமம் வந்து சென்னையில் மட்டும் இருக்கும். ஒரு சில நேரம் சென்னை, மதுரை இந்த 2 இடத்துல நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இந்த போஸ்ட்டு தான். ஓகே, சிபிஐசியில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அதே மாதிரி எக்ஸாமினர் போஸ்ட்டு, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இந்த மாதிரி சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், என்ஐஏ சப் இன்ஸ்பெக்டர், சிபிஎன் சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஒரு சில சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு உண்டு. ஸோ அது எந்தெந்த போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் க்ரைட்டீரியா, மற்ற எந்த போஸ்ட்டுக்குமே வந்து கிடையாது. ஈவன் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபிசிக்கல் மெடிக்கல் க்ரைட்டீரியா கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்தாலும் அதுவும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். பயப்படுற அளவுக்கு இதில் எதுவுமே இருக்காது. ஓகே, வாக்கிங் பண்ணுற மாதிரி, சைக்கிளிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுக்கான கிளாஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் சொல்கிற ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணி 1499 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 1499 ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 years வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரு எக்ஸாம்னு இல்லை, 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த கோர்ஸில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் 2000க்கும் அதிகமான வீடியோஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கும் அதிகமான டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் படித்தவங்க எஸ்எஸ்சி, ரயில்வே, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் 1500க்கும் மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நான் சிஜியில் செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட்டு காட்டினேன். இதே மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் செலெக்ஷன் ஆனவங்களோட அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்லையே, நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்லையே வந்து போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பாருங்கள், அவங்க கொடுத்த ஃபீட்பேக், அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். உள்ளே இருக்கக்கூடிய பிடிஎஃப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். எல்லா கிளாஸுமே பேசிக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு கோர்ஸில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இருக்குது, எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் இருக்குது. டெக்னிக்கல் கிடையாது. நீங்கள் வந்து ஜேஇ அந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதுக்கு கிடையாது. நான் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் அவைலபிளாக இருக்குது. அது போக அக்னிவீர், அடுத்ததாக வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இன்னும் ஒரு சில எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரமே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான சிலபஸுமே இதில் கொண்டு வர போகிறோம். ஓகே, அது வந்து உங்களுக்கு பின்னால் யூஸ் ஆகலாம். ஒரு சிலர் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் இந்த கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீஸ் வந்து 1499 3 வருஷத்துக்கு வேலிடிட்டி உண்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் நியூ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 90 டேக்கான டைம் டேபிள் கொடுத்துருப்பேன், பிடிஎஃபில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா இதிலே ஓப்பன் பண்ணி பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததான் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேக்கான ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் கூடிய வீடியோஸை நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதுமானது. இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சேஃப் ஸ்கோர் என்ன சொன்னோன்னோ அதை தான் இங்கே வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, அதில் எந்த சேஞ்சுமே பண்ணலை. சேஃப் ஸ்கோர் நான் முன்னால் சொன்னோம்ல அதுதான். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களோட கேட்டகிரிக்கு எவ்வளோ சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 155 இருக்குது. ஸோ எல்லா கேட்டகிரியில் இருக்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 156க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்கள். ஸோ அப்படி டார்கெட் பண்ணால் ரீசனிங்கில் 50க்கு 46க்கு மேலே எடுக்கணும், மேத்ஸ்லையுமே 46க்கு மேலே எடுக்கணும், இங்கிலீஷில் 40க்கு மேலே எடுக்கணும், ஜிகேயில் வந்து 24க்கு மேலே எடுக்கணும். இவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னா 156க்கு மேலே எடுக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கொஷின் எப்படி கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் உங்களால் வந்து இதில் குவாலிஃபை ஆக முடியும். 100% ஷுவராக வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இந்த 156 மார்க் எடுக்கிறதுக்கு இன்னும் 90 நாளுக்கிட்ட டைம் இருக்குது. அந்த 90 நாளை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னும் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 92 நாள் கிட்ட இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் இன்னும் 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணுவீங்க.
அதுக்கேற்ற மாதிரி இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 90 நாளுக்கான ஒரு டைம் டேபிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். டைம் டேபிள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம் சிலபஸ் அவ்வளோ இருக்குது. டைம் 90 நாள் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த 90 நாளுக்குள்ளே இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 15 மணி நேரத்துக்கிட்ட படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைம் என்னால் கம்மியாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் சிஜிஎல் வரும், அடுத்த வருஷம் வந்து எல்லா எக்ஸாமும் வரும். ஈவன் இந்த வருஷமே அடுத்தடுத்து நிறையா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எக்ஸாம்னு இல்லை, இதே மாதிரி தான் ரயில்வே எக்ஸாமுக்கான சிலபஸும் இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணலாம். அப்படின்னால நீங்கள் படிக்கிறது கண்டிப்பாக 100% உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மினிமம் 11.5 மணி நேரம் கொடுக்கணும். 11.5லேருந்து 12 மணி நேரம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த டைம் டேபிளை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக தான் கொடுக்க முடியும், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் டைம் அதிகமாகும். 90 நாளுக்கு பதிலாக 150 நாள் 180 நாள் கூட ஆகலாம். பட் நீங்கள் அதுக்காக விட்டுறாதீங்க. ஓகே, கண்டினியூஸாக படிங்க. இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வருது, அடுத்த சிஜிஎல்ல போஸ்டிங் வாங்குறதுக்காவது நீங்கள் இப்போவாது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டெய்லி மேத்ஸுக்கு நீங்கள் 3 மணி நேரம் கொடுக்கணும், ரீசனிங்க்கு 1 மணி நேரம் கொடுக்கணும், இங்கிலீஷ்க்கு 2.5 மணி நேரம் கொடுக்கணும், ஜிகேக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1 மணி நேரம். ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஜிகே செக்ஷனுக்கு 3 மணி நேரம் கொடுக்குறீங்க. ஓகே, அடுத்ததான் ரிவிஷனுக்கு, டெய்லி ரிவிஷனுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். ரிவிஷனுக்கு ஒரு 2 மணி நேரம் கொடுக்கணும். ஸோ வீடியோஸ் மட்டுமே நீங்கள் 9 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருந்தால் இப்போ வந்து நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து டார்கெட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். இந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு டெய்லி 12 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இது வந்து நானாக சொன்னது கிடையாது. நான் வந்து இந்த மிராக்கிள்ஸ் ஆஃப் எர்லி மார்னிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஒரு புக் இருக்குது. ஓகே, அதாவது அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை தத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் இருந்து எடுத்த ஒரு சில பாயிண்ட்ஸை தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து படிக்கிறவங்களுக்குன்னு இல்லை, லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கிறவங்க, அடுத்த லெவலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிறது, ஒரு நாள் 2 நாள் படிக்கிறது பாசிபிள் தான், ஒரு வாரம் படிக்கிறது கூட பாசிபிள் தான். ஆனால் கன்சிஸ்டண்டாக 90 நாள் படிக்கணும், அதுவும் டயர்ட் ஆகாமல் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும், எங்கேயுமே வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அது நிறைய பேருக்கு வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அதை எப்படி பாசிபிள் ஆக்கலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோலேயே முக்கியமான ஸ்லைடு இதுதான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஓகே, கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் நீங்கள் வாங்கிடுவீங்கன்னு என்னால் வந்து ஷுவராக சொல்ல முடியும். பட் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் எந்திரிக்கணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் 5 மணிக்கிட்ட எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை எடுத்த உடனே பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிங்கன்னா அடுத்த நாளே 5 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமாக குறைச்சி ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே 5 5:30 கிட்ட எந்திரிக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து முடிஞ்ச அளவு தண்ணி குடிச்சிருங்க. ஓகே, அது வந்து நார்மலான வாட்டர் வந்து குடிங்க. ஸோ உங்களோட பாடியை வந்து நீங்கள் ஆல்ரெடி டீஹைட்ரேட் ஆகிருக்கும், அதை வந்து ரீஹைட்ரேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். அடுத்ததாக ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. எதையுமே யோசிக்காம, ஏதாச்சும் மைண்டில் வரலாம், பட் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எதையுமே மைண்டில் ஓட விடாமல் நார்மலாக எதுவும் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நார்மலாக வந்து கண்ணை மூடி உட்காந்துருங்க. ஓகே, அடுத்து ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது எப்படி பண்ணணும்னா உங்களோட மூச்சை வந்து நீங்கள் வயிறு வரைக்கும் இழுக்கணும், செஸ்ட் வரைக்கும் இல்லை, வயிறு வரைக்கும் இழுக்கணும். 1 2 3ன்னு சொல்லி 3 வாட்டி இழுங்க. ஓகே, 3ன்னு சொல்லி நீங்கள் மைண்ட்லேயே சொல்லிக்கோங்க, 3 வாட்டி இழுங்க. அடுத்து ஒரு 3 செகண்ட் 1 2 3ன்னு சொல்லி ஹோல்டு பண்ணுங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் வயிற்றுலேயே வந்து வச்சிருக்கணும். ஓகே, அடுத்து 1 2 3ன்னு சொல்லி மூச்சை வந்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம், ஸ்டார்டிங்கில் 2 நிமிஷம் பண்ணுறது நிறைய பேருக்கு கஷ்டம் தான். 30 செகண்ட் 40 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அதை 2 நிமிஷம் வரைக்கும் கொண்டு போங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களோட பாடி வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிரும், நீங்கள் அன்னைக்கான நாளுக்கு வந்து ரெடி ஆயிடுவீங்க. ஓகே, அடுத்து ஒரு நிமிஷம் வந்து விஷுவல் கிரியேஷன்னு சொல்லுவாங்க, மனக்காட்சி படைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி ஃபியூச்சரில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மைண்டில் வந்து விஷுவலைஸ் பண்ணுறது தான் இது வந்து ஒரு சூப்பரான டெக்னிக்கு. இதை டெய்லி பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா இதுக்கான
எஃபெக்ட் இருக்காது. பட் டெய்லி பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரீமை நோக்கி நீங்கள் வந்து நகர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறனால நீங்கள் இந்த ஜாப் ப்ரொஃபைல் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாபும் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகுறேன். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு இந்த மாதிரி நான் ரிலாக்ஸ்டாக வந்து டியூட்டிக்கு போகிறேன். இல்லைனா இந்த மாதிரி கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் ஆகிறேன். இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நான் வந்து டியூட்டிக்கு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து வேலை பார்க்குறேன், இவ்வளோ சம்பளம் வாங்குறேன். அந்த சம்பளத்தை வச்சு என்னோட அம்மாவை எப்படி பார்த்துக்கிறேன், என்னோட அப்பாவை பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி வீடு வாங்குறேன், எனக்கு பிடிச்சவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி என்னோட லைஃப் வந்து நான் வாழ போகிறேன், இந்த இடத்துல இருக்க போகிறேன், இந்த மாதிரி என்னோட பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ உங்களோட ஆசைகளை ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அதையெல்லாம் அப்படியே நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. டெய்லி ஒரு நிமிஷமாச்சும் இதை வந்து பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்து செல்ஃப் டாக் பண்ணணும். என்னால் முடியும், என்கிட்ட வந்து எல்லா திறமையும் இருக்குது, நான் முன்னேறதுக்குன்னு இருக்கக்கூடிய எந்த சான்ஸையுமே மிஸ் பண்ண மாட்டேன், சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன், என்னோட டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களை எதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணதோ அந்த பாயிண்ட்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குமோ அந்த பாயிண்ட்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்லாம் சேர்த்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்து சொல்லலாம். இல்லைன்னா சத்தமாக சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குதுன்னா பாத்ரூமில் குளிக்கிறப்போ அதை சொல்லிக்கிட்டே குளிக்கலாம், கொஞ்சம் மெதுவாக சொல்லிட்டு குளிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு காமெடியாக இருக்கலாம், ஆனால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்து டெய்லி 2 நிமிஷம் வந்து டைரி எழுதுங்க. டைரினா வந்து அன்னைக்கு நடந்தது எல்லா கதையும் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வைங்க. இன்னைக்கு நான் 5:30க்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சனா அப்படிங்கிற மாதிரி டிக் அடிச்சுக்கோங்க. காலையில் எழுதுங்க 5:30க்கு எந்திரிக்கணும், அடுத்ததாக வந்து தண்ணி குடிக்கணும், அடுத்ததாக வந்து மெடிடேஷன் பண்ணணும், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும், விஷுவல் கிரியேஷன் பண்ணணும், செல்ஃப் டாக் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்ததாக இந்த மாதிரி டைம் டேபிள் வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து படிக்கணும், டெய்லி 10 ஹவர்ஸ் படிக்கணும், 11 ஹவர்ஸ் படிக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும். இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் மாதிரியாச்சும் எழுதுங்க. அடுத்து அதை வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அப்பப்போ தோணுதோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் ஒன்றா டிக் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்டும் முதல் நாளே டிக் ஆகாது. பட் போக போக வந்து ஒவ்வொரு பாயிண்டாக வந்து டிக் ஆகிக்கிட்டே இருக்கும். பாயிண்ட்ஸ் குறையும், கூடும், புது பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும், பழைய பாயிண்ட்ஸ் ரிமூவ் ஆகும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்க. ஓகே, டைரி எழுதணும்னு சொல்லிட்டு கதை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. அடுத்ததாக கண்டிப்பாக 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். 10 மணி நேரம் 11 மணி நேரம் உட்காந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கணும், தேவையான அளவு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 20 மினிட்ஸ் சிம்பிளான ஒர்க் அவுட் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம். பட் கண்டிப்பாக காலையில் இதை வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் 1 ஹவர் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் இதை நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் அதிகம் தேவை அப்படின்னால இந்த டைமில் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ காலையில் இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துட்டீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அடித்து சொல்கிறேன், அன்னைக்கு நாளில் உங்களோட டார்கெட் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ நான் வந்து இவ்வளோ டைம் எடுத்து இதில் சொல்கிறதுக்கு, இது வரைக்கும் வேகமாக சொல்லிட்டு இவ்வளோ டைம் எடுத்து இதில் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் முக்கியமான ஸ்லைடு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கலாம், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கலாம். இந்த படிக்கிறதுக்குன்னு மட்டும் இல்லை, இந்த எக்ஸாமுக்குன்னு மட்டும் இல்லை, உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்த லெவலில் எப்போ வேணாலும் போகிறதுக்கு இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி நீங்கள் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னால கண்டிப்பாக சஃபிஷியன்ட் தூக்கம் இருக்கணும். ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் ஆச்சு தூங்குங்க. ஓகே, அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க. வயிறும் 2வது மூளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட குடல் தான் உங்களோட 2வது மூளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட வயிறை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து கரெக்டான ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னா எப்போவாச்சும் சாப்பிட்டுக்கோங்க. பட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட கோலை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆவீங்க. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் மார்க் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி நான் வந்து இதில் சொல்லியிருப்பேன், தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன். ஓகே, எந்தெந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணுனாலும் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து டைம் டேபிளுக்குள்ளே போகலாம். டைம் டேபிளில் நான் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கொடுத்துருக்க மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ பார்த்துடணும். ஸ்டாட்டிக் ஜிகேல கரண்ட் அஃபேரும் கொடுத்துருக்க மாட்டேன், அதுலேயும் டெய்லி ஒரு வீடியோ பார்த்துடணும். ஜூலை 2024 எக்ஸாம் எந்த மந்த் நடக்க போதோ அது வரைக்கும் வந்து டெய்லி ஒரு வீடியோ வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ்லேயே வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது, அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு இருக்கும். அந்த டாபிக் டெஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் போட்டுருங்க. அதே மாதிரி டெய்லி ரிவிஷனும் பண்ணுங்க. ஓகே, டெய்லி ரிவிஷனுக்கு 2 மணி நேரம் கொடுத்துருக்கேன்.
நேற்று என்ன படிச்சிங்களோ அதை இன்றைக்கி ரிவிஷன் பண்ணிட்டு தான் இன்றைக்கான டார்கெட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நம்ம நிறைய பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. டே 1ல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் 3 வீடியோ பார்க்கணும். ரீசனிங்கில் நம்பர் சீரிஸ் டாப்பிக்கில் 1 வீடியோ பார்க்கணும். இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல்ஸ் டாப்பிக்கில் 2 வீடியோ பார்க்கணும். ஜிகேல பாலிட்டியில் 1 வீடியோ பார்க்கணும். இங்கிலீஷில் ஒகாபுலரி, ஓகே, இது கிராமர், இது ஒகாபுலரியில் இங்கிலீஷில் 1 வீடியோ, அதாவது சினானிம்ஸில் 1 வீடியோ பார்க்கணும். ஓகே, இது போக ஸ்டாட்டிக் ஜிகேல 1 வீடியோ, கரண்ட் அஃபேர்ஸில் 1 வீடியோ, இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. யார் ஃபாலோ பண்ணாலும் இது கஷ்டமாக தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸிலாம் நான் சொல்லலை. பட் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து இதை ஃபாலோ பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜிகே மட்டும் வேணால் விட்டுறலாம், டைம் பத்தலை அப்படின்னா. பட் மற்ற எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிச்சிருங்க. ஓகே, இந்த மாதிரி 90 days நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். கோர்ஸில் இதுக்கான பிடிஎஃபை நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ 90 daysலையுமே வந்து ஒரு சில டாபிக் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். மிஸ்பெல்ட் வேர்ட்ஸு, ஜிகேல இருக்கக்கூடிய ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். பட் இதை கம்ப்ளீட் பண்ணலாட்டியுமே உங்களால் வந்து நான் சொன்ன அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுது, இன்னும் டேட்டு தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் அப்போ இந்த டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்ததாக கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். 50 நாளை தாண்டினதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து போடுங்க. ஓகே, அதுக்கு ஒரு 1 to 2 hours வந்து ஆகும். அதை வந்து நீங்கள் போட்டுட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டெஸ்ட் போடுறதுக்கு வந்து டெஸ்ட் புக்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவுமே எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 1 yearக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து நம்பி ஃபாலோ பண்ணலாம். எஸ்எஸ்சியோட அதே பேட்டர்னில் வந்து அவங்க கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பருமே டெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.